guys, நான் தான் உங்கள் Edward from Learn with Edward சேனல். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே டார்க் வெப் சீரிஸ் ஒன்று போட போகிறேன். இட்ஸ் ரைட். அண்ட் வித் ஒன் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று இல்லை, ஆக்சுவலி ஒரு 4 லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் and don't forget to hit the bell icon. That's it. And let's get into the video. ஸோ இன்டர்நெட் உலகமும் நம்ம உலகமும் ஒரே மாதிரி தான். நம்ம உலகத்தில் எப்படி நம்ம தெரிஞ்ச சைடு ஒன்று இருக்குது, தெரியாத சைடு ஒன்று இருக்குது, அதே மாதிரி தான் இன்டர்நெட்லேயும். அண்ட் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லேயர்ஸ் ஆஃப் நெட் இருக்குது. சர்ஃபேஸ் வெப், டீப் வெப் அண்ட் டார்க் வெப். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் வெப் பேஜ் வந்து ஆகஸ்ட் 6, 1991 வந்துட்டு டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படின்றவரால் உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த வெப்பேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வைட் வெப்பேஜ் அது டெஸ்ட்டாக தான் இது பண்ணாங்க. ஸோ அதை தொடர்ந்து உங்களுக்கு நிறைய வெப்பேஜ் வர ஆரம்பிச்சது. ஸோ அதை தொடர்ந்து நிறைய வராதுனால சர்ஃபேஸ் வெப் அப்படின்ற ஒரு டேர்ம் உருவாச்சு. சர்ஃபேஸ் வெப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ண முடியும். எதுவுமே பெய்ட் பண்ணியோ இல்லை லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியோ எதுவுமே பண்ண தேவையில்ல. அதான் சர்ஃபேஸ் வெப்பு. டீப் வெப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டாக வரும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லாகின், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு டீட்டெயிலும் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் எக்ஸெட்ரா ஈவன் பேங்க் டீட்டெயில்ஸ் everything is comes under deep web. டீப் வெப்போட சில பல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம், நீங்கள் யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும் சரி, ஃபேஸ்புக்கு இருக்கட்டும் சரி, எல்லாமே டீப் வெப் தான். அண்ட் டார்க் வெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் வெப்போட பாட்டு தான் டார்க் வெப், தனியெல்லாம் கிடையாது. அதுவும் நார்மல் வெப்சைட் மாதிரி தான். பட் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நார்மல் சைட்டில் வந்துட்டு நீங்கள் எல்லா கொஞ்சம் இது பண்ணலாம். அண்ட் தென் அதை உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. ஆனால் டார்க் வெப்பில் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ கொஞ்சம் இல்லீகல் கூச்சும் இருக்கும். அவ்வளோதான் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸு. ஸோ வந்துட்டு டார்க் வெப் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள்லேயே வந்துட்டு சில்க் ரோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து ஆன்லைன் வந்தது. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது, அந்த கம்பெனி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரக்ஸ் ரிலேட் பண்ணி செல் பண்ண ஆரம்பித்தாங்க. A to Z வரைக்கும் நீங்கள் என்னென்ன ட்ரக்ஸ் தெரியுங்களோ அதெல்லாம் உள்ளே கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு சில்க் ரோட் வெர்ஷன் 1.0 அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் ஆரம்பித்தாங்க. அதை வந்துட்டு கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு சில்க் ரோட் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வெர்ஷன் கொண்டு வந்தாங்க. அதையும் பேன் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு ஒரு பகுதியில் வந்துட்டு அவங்க வந்துட்டு சில்க் ரோட் 3.0 அப்படின்னு சொல்லிட்டு டார் அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே அனானிமஸாக ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு சொல்லுங்க, நாங்கள் அந்த சில்க் ரோட் அப்படின்னா அந்த வெப்சைட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சில்க் ரோட் வெர்ஷன் 3.0 வெப்சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. நான் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் லைவாக உங்களுக்கு டார்க் வெப்பில் போய் ஒரிஜினல் சில்க் ரோட் சைட்டையும் காமிப்பேன். ஸோ அது முன்னாடி உங்களுக்கு அந்த ஜஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ வீடியோனாலும் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். இதுதான் சில்க் ரோட். ஸோ இது தொடர்ந்து தான் டார்க் வெப்பில் ஒவ்வொரு மார்க்கெட்டாக எமர்ஜ் ஆரம்பிச்சு அது டார்க் வெப் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆரம்பிச்சிது. ஸோ டார் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரவுட்டர் அப்படின்வாங்க. அது வந்து US மிலிட்டரினால் கண்டுபிடிக்கப்பட்டது. அது ஏன் அவங்க கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏர்லி டேஸ் ஆஃப் இன்டர்நெட்டில் முன்னாடி அந்த இன்டர்நெட்டை தொடக்க நாட்களில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இல்லை, அவங்க அனுப்புகிற மெசேஜ் வெளியே லீக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து டார் அப்படின்ற ஒரு கூகுள் மாதிரி ஒரு சர்ச் இன்ஜின் உருவாக்குனாங்க. இந்த சர்ச் இன்ஜின் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மட்டுமே அவைலபிளாக இருந்தது. அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடாக ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு டார் வந்துட்டு எப்படி வேலை செய்யும்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டார் அப்படின்றது என்னன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் டார்னால் உங்களுக்கு ஆனியன் ரூட்டர் அப்படின்வாங்க. அது ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே வந்து வெளியே வந்து என்கிரிப்ட் ஆகி தான் வெளியே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே வந்துட்டு தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டார்க்குள்ளே போய் பார்த்தேன்னா, இங்கேருந்து நான் இன்னொரு ரிலே போகும், அதாவது என்ட்ரி இல்லையே அப்படின்வாங்க. அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி சிஸ்டம்லேருந்து ஆலிஸ் அப்படின்ற சிஸ்டம்லேருந்து ஒரு வேவ் மாதிரி ஒன்று ஏரோ மார்க் போதில் ஃபஸ்ட் என்ட்ரி, அது பேர் தான் ஃபஸ்ட் என்ட்ரி. அதில் போகும்போது ஒரு ஸ்டேஜ் என்கிரிப்ட் ஆகும். அதுக்கப்புறம் போகிறது மிடில் நாட் அப்படின்வாங்க, அதாவது மிடில் என்ட்ரி அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி போகிறப்போ அது செகண்ட் டைம் என்கிரிப்டும், லாஸ்ட் ஃபைனல் லாட் போகிறப்போ இன்னொரு தடவை என்கிரிப்ட் ஆகியும் அது அவுட்புட்டாக வெளியே போய் ரீச் ஆகும். ஸோ வந்து இதில் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்னால், நீங்கள் உள்ள டார்க்குள்ளே போகிறீங்கன்றது மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். டார்க்குள்ளே போய் என்ன பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ அதுதான் வந்து ஒரு VPN மாதிரி ஆக்ட் ஆகும். பட் நீங்கள் டார் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் VPN போட்டுக்கிறது எவ்வளோ பெட்டர். பிகாஸ் நீங்கள் டார் யூஸ் பண்ணுறப்போ அந்த அனானிமிட்டி உங்களுக்கு ஒரு பெட்ஷீட் மாதிரி தான் இதுவாகும். அந்த பெட்ஷீட் சும்மா லேஸாக நீங்கள் இது பண்ணால் கூட நீங்கள் தான் தெரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு இட்ஸ் பெட்டர் டு யூஸ் VPN ஃபார் அக்சஸிங் டார். டார்க் வெப்பில் பார்த்திங்கன்னா நிறைய மெத்ஸு, நிறைய பொய்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்து பார்த்திங்கன்னா, டார்க் வெப் போனாலே உள்ளே ஹேக் பண்ணிவிடுவாங்க, இன்ஃபர்மேஷன்லாம் எடுப்பாங்க அப்படின்றது ஒரு மெத்து. அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் ஃபேக்கு, அதெல்லாம் உண்மை இல்லை. நீங்களாக போய் எங்கேயாவது சண்டை வாங்காமல் இருந்தால், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சேட் ரூம் போய்ட்டு ஹேக்கர்கிட்ட நீங்கள் சண்டை போடாமல் இல்லை அந்த மாதிரி எதாவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா
அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. நம்மளே போய் ரொம்ப வாய் கொடுத்து வாங்கினா அவ்வளோதான். நம்ம நான் யாரும் என் ஊர் பேர் தெரியுமான்னா கண்டிப்பாக உங்களை ஹேக் பண்ணி ஊர் பேர் நாடு பேர்லாம் தெரிஞ்சு வச்சுப்பான். என் பேன் கார்டு கூட எல்லாமே தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அதனால் அந்த தப்பு பண்ணாதீங்க. அது என்னென்னா மிஸ்ட்ரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். டார்க் வெப்பில் மிஸ்ட்ரி பாக்ஸ் வாங்கணும், இது வந்தது அது வந்ததுன்னு சொல்லிட்டு அதுவும் கம்ப்ளீட்லி ஃபேக்கு. அண்ட் அதையும் நம்பாதீங்க. இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் வெப்பில் வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு புது புது மார்க்கெட் சமாச்சாரமே டார்க் வெப்லையும் டே பை டே புது புது மார்க்கெட் சமாச்சாரம் அதேமாதிரி ஆக்டிவிட்டீஸ் நார்மலாகவும் போகும். அண்ட் உங்கள் டார்க் வெப்பில் என்ன மாதிரி சர்வீஸ் கண்டுபிடிக்கலாம்னா ஆல் கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் A to Z வரைக்கும் இருக்க எல்லா சர்வீஸும் கண்டுபிடிக்கலாம். அது உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் லைவாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். டோன்ட் வரி. அண்ட் தென் உள்ளே போனதுக்கப்புறம் சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உள்ளே போனோன்னே டார்க்குள்ளே போனோடனே உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எனேபிள் ஆகிருக்கும், அது டிசேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கோங்க, எதுவுமே வச்சுக்காதீங்க ஃபோனில். அண்ட் லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராவை ஃபோனில் லேப்பில் இருக்க கேமரா வந்து கவர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஐடென்டிட்டி வெளியே லீக் ஆகக்கூடாது, ஸோ அதனால கவர் பண்ணிக்கோங்க. 3 தான் வந்து டார்க் வெப் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன். ஸோ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ நான் உள்ளே போயிட்டேன், நான் வந்து ஒரு விஷயம் பார்த்தா அதை நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுக்கு நான் ரியல் கேஷ் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த தப்பு தான் நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா வந்துட்டு உள்ளே வந்துட்டு உங்கள் சின்ன அளவு இன்ஃபர்மேஷன் போனால் கூட உங்கள் பின்னாடி இருக்க ஹிஸ்ட்ரியை நோண்டி எடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த தப்பை நீங்கள் செய்யாதீங்க. அதுக்கு பதிலாக தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பிட்காயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பிட்காயினோட இப்போ கரண்ட் வேல்யூ இந்தியன் வேல்யூ கூட பார்த்திங்கன்னா 9 lakhs வருது. ஒரு பிட்காயினோட வேல்யூ 9 lakhs. பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும், 0.0000 போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஜீரோக்கு மீன் அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு ஒன்று வருது. அப்போ நீங்கள் வந்துட்டு வில் பி த ஓனர் ஆஃப் 9 lakhs. அந்த பிட்காயினை எப்படி ஏர்ன் பண்ணுறது, கிரிப்டோ வாலெட், அந்த பிட்காயின் சேவ் பண்ணுறதுக்கு வாலெட் எப்படி இது பண்ணுறது இதுலேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு அப்கமிங்கில் சொல்கிறேன். ஸோ இது மட்டும் ஜென்ரலாக இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வந்துட்டு டார்க் வெப் பற்றி யூடியூப்பில் நிறைய இப்போ போடுறாங்க. அதாவது மிஸ்ட்ரி பாக்ஸு இது மாதிரி இது வாங்கணும் அதை வாங்கணும்னு சொல்லி போடுறாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்களே ஏதாவது இல்லீகலாக ஏதாவது ஒரு செய்கிறீங்க. இல்லீகல் மீன்ஸ் டார்க் வெப் போய் ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க. நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் தைரியமாக யூடியூப்பில் போடுவீங்களா, இல்லை யூடியூப் போட தான் விடுமா அப்படின்ற அந்த ஸ்கோப்பில் யோசிங்க. டோன்ட் ட்ரஸ்ட் எனிதிங் பிளைண்ட்லி. ஏதாவது ஒரு சைட் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு இந்த கொரோனா டைம்லேயே ஆக்சுவலி ஒரு இஷ்யூ போச்சு. என்னென்னா டார்க் வெப்புள்ள வந்துட்டு COVID-19 வந்த வவ்வாலுங்களை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர்லாம் போச்சு. அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் கேட்டு நான் காமிக்க போகிற டுட்டோரியல்லே வந்து உங்களுக்கு என்ன உண்மை என்ன எப்படி அந்த டார்க் வெப்னா இருக்கிற உள்ளே இருக்க உண்மைகளும் வெளியே இருக்க பொய்களும் வந்துட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், என்னோட டுட்டோரியல் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு டுட்டோரியலில் நம்ம டார்க் வெப் பற்றி இன்னும் டீப்பாக உள்ளே போய் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் இதுவே பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் அண்ட் திஸ் இஸ் மீ அகெயின் யோர் எட்வர்ட் ஃப்ரம் லேர்ன் வித் எட்வர்ட் சைனிங் ஆஃப். அண்ட் மறக்க ஸ்டார்டிங் சொன்னதை பண்ணுறேங்கப்பா, லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு ஹிட் த பெல் ஐக்கானு. உங்களால் மற்றவங்களும் கற்றுக்கிட்டாங்க, நம்ம சேனல் வந்து நிறைய கற்றுக்கிட்டால் நமக்கு தானே பெருமை. அதனால் வந்துட்டு வரட்டா, ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்.